Hello guys, welcome to Impact IAS Academy. So this is Ease of English Comprehension in CSAT paper. அதாவது English Comprehension in CSAT paperல எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் யுவர் செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. So as I already said in previous video, so there are 6 important keywords. Okay, so ஒவ்வொரு கீவேர்டாக அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 ரூல்ஸ் இந்த 2 ரூல்ஸ் நீங்கள் மறந்துடாதீங்க. தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அண்டு தேர்ட் வேர்ல்டு கான்செப்டை அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு பேசிக் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சம்திங் கால் நமக்கு கொடுக்குற அந்த பேசேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ மோர் ஆர் லெஸ் த பேசேஜஸ் ஆர் பை சம் இன்டலெக்சுவல் திங்கர்ஸ் அண்ட் த ரைட்டர்ஸ். ஸோ ஒரு அறிவார்ந்தவங்க தான் அதை எழுதியிருப்பாங்க. அதனால் ரொம்ப ஃபூலிஷான ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஒரு இன்டெலெக்சுவல் திங்கர் இந்த மாதிரி இல்லாமல் பேசியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். தட் இஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட வியூவில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த பேசேஜில் ஒரு ரைட்டரோ ஒரு திங்கரோ பேசியிருக்காங்க, அவரோட வியூவில் இந்த ஆன்சர் என்ன, தட் இஸ் சப்ஜெக்டிவ் வியூ ஆஃப் த திங்கரோட ஆன்சர் என்ன, உங்களோட அப்ஜெக்டிவ் வியூ கேட்கல. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் பர்சன் கொடுத்த பேசேஜில் அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நம்ம இன்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா அசியூம் பண்ணணும், இல்லைன்னா ஓவரால் பிக்சரை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி அவாய்டட், தேர்ட் வேர்ட் கான்செப்ட் ஷுட் பி அவாய்டட், and the passages are by the thinkers. We should answer in their perspective, not our perspective. Okay, so let's go into the first keyword, that is inference. Okay, 2018 question paper. Okay, answer 2018 நம்ம ஃபார் டைம் பீயிங் ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் பார்ப்போம். தட் இஸ் 2018லேருந்து 2022 வரையும் இருக்க 5 years ப்ரீவியஸ் இயர் கொஷின் we will analyze. ஸோ அதனால் we have to start with something 2018 question paper. First concept is that is inference. அப்போ இன்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? ஸோ இன்ஃபரன்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் உட்கிரகித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கும் நமக்கு மீனிங் தெரியும். உட்கிரகித்தல்னால் என்ன அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க, திஸ் இஸ் த மீனிங், தட் இஸ் எ கன்க்ளூஷன் ரீச் ஆன் த பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் அண்டு ரீசனிங். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம எவிடன்ஸ் அண்டு ரீசனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பேஸ்ட் ஆன் த பேராகிராஃபில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஓகே, பேராகிராஃபில் இந்த விஷயந்தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம, தட் இஸ் ஆத்தரோட வியூவுக்கு நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்ன, பட் ஆத்தரோட வியூவில் வந்து தட் இஸ் டீவியேட் ஆகக்கூடாது. ஆத்தரோட வியூவில் இருந்தே நம்மளோட வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? தட் இஸ் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், தட் இஸ் பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ரீசனிங். நம்ம பேசுறதுக்கு ஏதோ ஒரு கன்க்ளூஷன் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் படித்ததோ இல்லை வேறு எங்கேயாவது புக்கில் படித்த கன்க்ளூஷனுக்கும் வந்துடக்கூடாது. இந்த பேசேஜில் கொடுத்துருக்க இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் கொடுத்துருங்க, ரிசர்ச்சர் ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் ட்ராவிங் இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் த டேட்டா. அப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி இன்ஃபரன்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவோட ஜிடிபி டேட்டாவை எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஜிடிபி டேட்டா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2015 அண்டு 16 நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு கான்செப்ட். தட் இஸ் நம்மளோட ஜிடிபி க்ரோத் ரேட்டுக்கு வந்து ஒரு 8. தென் 2016 அண்டு 17 நம்ம ஜிடிபி ரேட் வந்து 6. 2018 நம்ம ஜிடிபி ரேட் வந்து 6.
5.7. Then 2019 நம்மளோட ஜிடிபி that is 8.1. then 2020 நம்மளோட இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், that is 7.8. ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவிலேருந்து நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, தட் இஸ் என்ன இன்ஃபர் பண்ண முடியும், இது டேட்டா, இதுதான் பேராகிராஃபில் கொடுத்துருக்கு அப்படின்னா, அவர் ஜிடிபி growth rate is dynamic not stable. ஸோ மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு வருஷம் க்ரோத் ஆகுது, ஒரு வருஷம் மறுபடியும் டவுன் ஆகுது, மறுபடியும் அடுத்த வருஷம் க்ரோத் ஆகுது, மறுபடியும் டவுன் ஆகுது. ஸோ அப்போ மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் க்ரோத் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு நம்மளே வந்துடலாம். எதை பேஸ் பண்ணி வர்றோம், இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் வரோம். அதே மாதிரி பேசேஜில் கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இன்னொன்று நம்ம எக்ஸாம்பிளில் இருந்தே நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் CSAT பேப்பர் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ 2022 27 கொஷின், அப்புறம் 27, அப்புறம் 25, அப்புறம் 30, அப்போ 26. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் நம்பர் ஆஃப் கொஷின் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 25 to 30 கொஷின் கேட்கலான்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இட் இஸ் மை இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த டேட்டா. உட்கிரகித்தல், ஒரு ஃபேக்டையும் ஒரு எவிடன்ஸையும் எடுத்து அதுக்கு பேஸான ரீசனிங் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒன் இஸ் தட் இஸ் கன்க்ளூஷன் அரைவ் ஆகணும் எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்டை யூஸ் பண்ணி. தட் இஸ் வெரி சிம்பிள். இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் இன்டைரக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கன்க்ளூஷன் ஷுட் பி மேட் ஆன் த எவிடன்ஸ் அண்ட் ரீசனிங், தட் இஸ் இன்டைரக்ட் ஆன்சர். டைரக்ட் ஆன்சர் இருக்காது. ஓகேவா? மேக்ஸிமம் எந்த கொஷினுக்குமே டைரக்ட் ஆன்சர் இருக்காது. அந்த பேராகிராஃபில் இருக்க விஷயத்தை வச்சு நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்திங் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் திங். ஓகே, இன்ஃபரன்ஸ் இன் த சென்ஸ் இன்டைரக்ட் கன்க்ளூஷன் விச் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, டேக் அன் எக்ஸாம்பிள், சம்திங் ஒரு 7 விக்கெட்ஸ் இந்தியாவில் ஃபாலோ அவுட். தட் இஸ் இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்க, 7 விக்கெட் போயிடுச்சு 100 ரன்ஸ்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 hour கழித்து பார்க்குறீங்க, ஸோ 9 விக்கெட் அது வந்துருச்சு, பட் ஸ்கோர் நவ் இஸ் 280. அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம். 8th பேட்டிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக எய்தர் ஒன்று ஆல்ரவுண்டர் இல்லைன்னா பவுலர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ இது எவிடன்ஸ், தட் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்டு ரீசனிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ அப்போ எண்டில் வந்து பவுலர்ஸ் தான் அதிகமாக அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸை நம்ம இதிலேருந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இது புரியலனாலும் விட்டுருங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் எ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் ரீசனிங் அண்ட் எவிடன்ஸ், தட் இஸ் இன்டைரக்ட் கன்க்ளூஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு inference question. So in this video we will see 5 inference question. The 5 inference questionல I will answer 3 question. நான் ஒரு 3 question உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 2018 இருந்த கொஷின் பேப்பர். ஸோ சம்திங் மீதி இருக்க 2 கொஷினுக்கு யூ ஹாவ் டு ஆன்சர் அண்ட் டெல் திஸ் இன் கமெண்ட் செக்ஷன். ஆன்சர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. Okay, let's go into the first question. So this is the exact cutting and the screenshot of UPSC oda official site la irundha eduthu. Suppose it is looks like a blurry image. So take your 2018 question paper series A. Okay, series A question paper eduthenga. Series A question paper that is 7th question la irundhu start agum. Okay, this question is related to the most logical and irrational inference. So நம்ம keyword inference தானே. ஸோ அப்போ let's go into the video. That is global, read of the passage. Global population was around 1.6 billion in 1990, but today it is around 7.2 billion and growing. Okay, recent estimates on population growth
predict a global population of 9.6 billion in 2050, 10.9 billion 2100. Unlike Europe and North America, where only 3 to 4% of population is engaged in agriculture, around 47% of India's population dependent upon agriculture. Even if India continues to do well in the service sector and manufacturing sector picks up, it is expected that around 2030, when India overtakes China as the world's most populous country, nearly 42% of India's population is still predominantly dependent on agriculture. ஓகே, ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட ரீட் பண்ணிங்க. பட் சொல்லியிருக்க விஷயம் ரெண்டே விஷயம். ஒரு கான்செப்ட் வந்து பாப்புலேஷன் பற்றி, இன்னொரு கான்செப்ட் பாப்புலேஷன் என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர், ரெண்டு தான் பேசியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷன் சொல்லியிருக்காங்க. தென் அக்ரிகல்ச்சரில் என்கேஜ்ட் ஆகிருக்கிறது வந்து இந்தியாவோட 47% வந்து என்கேஜ் ஆகிருக்காங்க ப்ரெசண்ட்டாக. பட் 2030 இந்தியா வந்து சைனாவை இந்தியா ஓவர் கம் பண்ணிடும் பாப்புலேஷனில். அப்பயும் 47% ஆஃப் த பீப்புள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் இந்தியா இஸ் அ அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. பட் வி வில் டூ better in service sector and also manufacturing sector also. இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ population estimation, then agri dependent population. So coming to the question, okay, very simple paragraph. Prosperity of agriculture sector is the critical importance to India. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணுவோம், தென் வில் டிஸ்கஸ். Indian economy greatly depends on its agriculture. Okay, then India should take strict measures to control its rapid population growth. Okay, India's farming community should switch over to the other occupation to improve their economic condition. Okay, so first நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதை படிச்சிட்டோம். பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசியிருக்காங்க. பட் திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். டி என்ன அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து வேறு ஆக்குபேஷனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆத்தர் எங்கேயுமே பேசலை. தட் இஸ் த தேர்ட் வேர்ல்டு கான்செப்ட். யூ கேன் எலிமினேட். தென் இந்தியா ஷுட் டேக் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இட்ஸ் ரேபிட் பாப்புலேஷன் க்ரோத். இது ஜென்ரல் ஸ்டடீஸ் வியூவில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும், பட் ஆத்தர் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை பற்றி இங்கே எதுவுமே, அவர் கான்செப்ட் பற்றி எதுவுமே பேசலை. பட் இந்த ஷுட் டேக் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் இதுவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பட் அந்த கான்செப்ட் பற்றி பேசலை. திஸ் ஆல்சோ பி கேன் ரைட் ஆஃப். ரெண்டு கான்செப்ட். ஒன்று, இந்தியன் எக்கானமி கிரேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் அக்ரிகல்ச்சர். ப்ராஸ்பரிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஈஸியாக யூ கேன் கன்க்ளூட் டு திஸ் ஆப்ஷன். என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக்கல் வியூ பற்றி இங்கே எதுவுமே பேசவே இல்லை. ஒன்று, இதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் இன்ஃபர்ட் திஸ் கான்செப்ட் ஃப்ரம் திஸ் 42%. அதாவது 2030 சைனாவை இந்தியா ஓவர் கம் பண்ணாலும் 42% ஆஃப் இந்தியன் பீப்புள் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் 42% ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள வேறு எதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும் இல்லை, அக்ரிகல்ச்சர் செக்டாரை கண்டிப்பாக அதை நம்ம பூம் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நிறைய சப்போர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமிக்கல் இம்பேக்ட் பற்றி பேசலை, ஒன்லி பாப்புலேஷன் அண்ட் த அக்ரிகல்ச்சரல் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டாரோட ப்ராஸ்பரிட்டி இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜென்ரலான பேராகிராஃப், ரொம்ப ஜென்ரலான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியர்? The next passage, this is also inference based question. புரியுதா? இன்ஃபரன்ஸ்னால் என்னென்னு, பாப்புலேஷனில் அண்ட் டிபெண்டன்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம்னு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரி, இதை படிங்க. That is, I am a scientist privileged to be somebody who tries to understand nature using the tools of science. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்து பேசுகிற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு சயின்டிஸ்ட்,
நான் யார்? ஐ ஆம் த ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் பை யூஸிங் டூல்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதாவது சயின்ஸ் டூல் யூஸ் பண்ணி நான் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். பட் இட் ஆல்சோ கிளியர் தட் தேர் ஆர் சம் ரியலி இம்பார்ட்டன்ட் கொஷின் தட் சயின்ஸ் கேனாட் ரியலி ஆன்சர். சில கொஷின் சயின்ஸெல்லாம் ஆன்சர் பண்ணவே முடியாது. சச்சஸ் ஒய் தேர் இஸ் சம்திங் இன்ஸ்டீட் ஆஃப் நத்திங், ஒய் ஆர் வி ஹியர், ஏன் இந்த விஷயம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மனுஷங்க இருக்காங்க, எப்படி மனுஷங்களோட ரத்தம் இப்படி ஓடுது, என்ன மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணாலும், ஏன் நம்ம மனிதங்கள்னு ஒருத்தவங்க பூமியில் இருக்கணும், ஏன் இந்த விஷயம் இருக்கணும், ஏன் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா சில கொஷின்ஸை சயின்ஸ் கேனாட் ஆன்சர். ஓகே, அந்த ஆன்சர் பண்ணாட முடியாத விஷயத்தை தான் சயின்ஸ் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது சிம்பிளான கான்செப்ட். இன் தோஸ் டொமைன்ஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் தட் ஃபெய்த் ப்ரொவைட்ஸ் எ பெட்டர் பாத் டு ஆன்சர். அப்போ சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாத விஷயத்துக்கு நம்மளோட ஃபெய்த், ஓகே, உங்களோட ஃபெய்த்தை நம்பினீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் சம் ஆன்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா சயின்ஸால் அதை ஆன்சர் பண்ண முடியாது. பட்டு நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்கார், நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. ஐ ஃபைண்ட் இட் ஆட்லி தட் இஸ் அனக்ரோனிஸ்டிக் தட் இன் டுடேஸ் கல்ச்சர் தேர் சீம்ஸ் டு பி வைட் ஸ்ப்ரெட் ப்ரிசம்ஷன் தட் சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வியூஸ் ஆர் இன்கம்பேட்டபிள். அப்போ சயின்டிஃபிக் வியூவும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வியூவும் கண்டிப்பாக சேராது அப்படின்னு நிறைய பேர் ப்ரிசியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஆத்தர் சொல்ல, மற்றவங்க ப்ரிசியூம் பண்ணுறாங்க. தேர் சீம்ஸ் டு பி எ வைட் ஸ்ப்ரெட் ப்ரிசம்ஷன் தட் சயின்டிஃபிக் வியூஸ் இன்கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப சிம்பிளான ஏரியா. ஸோ 4 ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுவோம். இட் இஸ் த ஃபெய்த் அண்ட் நாட் சயின்ஸ் தட் கேன் ஃபைனலி சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மேன்கைண்ட். அப்படி எந்த இடத்துலையும் அவர் பேசவே இல்லை. சயின்ஸ் சில கொஷினை ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்காக ஃபெய்த் எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ராங். சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் பி மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். ஓகே, கொஞ்சம் கரெக்டாக மாதிரி தெரியும் உங்களுக்கு. தேர்ட் பாயிண்ட், that is third option, there are some very fundamental questions which cannot be answered by either science or faith. ஓகே, ஸோ சில கொஷின் ஃபண்டமெண்டல் கொஷின் எதால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் சயின்ஸாலேயும் ஆன்சர் பண்ண முடியாது, தென் ஃபெய்த்தாலேயும் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம் ரியலி இம்பார்ட்டன்ட் கொஷின் தட் சயின்ஸ் கேனாட் ரியலி ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஃபெய்த் அண்ட் அப்போ சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாததுக்கு ஃபெய்த் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார். ஓகேவா? ஸோ அப்போ இது ராங். கரெக்டாக? இன் டுடேஸ் கல்ச்சர் சயின்டிஃபிக் வியூஸ் ஆர் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் ஸ்பிரிச்சுவல் வியூஸ். அப்படி அவர் எதுவுமே சொல்ல. இப்போ டுடேஸ் கல்ச்சர் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சயின்டிஃபிக் வியூஸும் ஸ்பிரிச்சுவல் வியூஸும் கம்பேட்டிபிள் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசல. ஸோ இதுதான் ஆத்தரோட வியூ. அவர் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, சம்திங் சயின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாத கொஷினை சில டைமில் ஃபெய்த் பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ இது மற்ற எல்லா விஷயமும் கான்செப்டில் பேசாத விஷயம். ஸோ சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் பி, ஸோ தட் இஸ் த இன்ஃபரன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். ஓகே, அவர் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆத்தர் சொன்ன கான்செப்ட்டு சயின்ஸ், அவர் ஒரு சயின்டிஸ்ட், சில கொஷினுக்கு அவரால் ஆன்சர் பண்ண முடியல. பட் அந்த கொஷின்ஸை வந்து ஃபெய்த்து gives the better understanding, better answer which cannot be answered by science அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணுறார். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இன்ஃபரன்ஸை ஈஸியாக எடுத்துக்க முடியும். தட் இஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இந்த இன்ஃபரன்ஸ் இட் கேன் பி மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தே ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ரைட் ஆன்சர். ஸோ ஐ திங்க் யூ ஆர் able to understand this concept. So next, that is inference. Today the top environmental challenge is a combination of people and their aspiration. Okay, environmental challenge பத்தி பேசியிருக்காரு. If the aspirations are more like the frugal ones we had after the Second World War, a lot more is possible than if you view the planet as a giant shopping mall. We need to get beyond the fascination with glitter
and understand that planet work as a biological system. எல்லா வேர்டுக்கும் மீனிங் தெரியணுமா சார்? ஃபேஷனேஷன்னா என்னன்னு தெரியல, கிளிட்டர்னா என்னன்னு தெரியல, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்விரான்மெண்டல் சேலஞ்சை பற்றி பேசியிருக்கார். ஓகேவா? தட் இஸ் பீப்புள் அண்ட் தேர் ஆஸ்பிரேஷன். சம்திங் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். தட் இஸ் எர்த் இஸ் கேன் ஃபுல்ஃபில் த மேன்ஸ் நீட் பட் நாட் த க்ரீட். நமக்கு தேவையான விஷயத்த வந்து இந்த பூமினால் கொடுக்க முடியும், நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே பூமினால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நிறைய சுற்றுச்சூழல் அழிவுலாம் ஏற்படுதுங்கிற மாதிரி கான்செப்ட் பேசியிருப்பார். அதே மாதிரி விஷயந்தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ பீப்புளும் அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸும் சேர்ந்து தான் என்விரான்மெண்டல் சேலஞ்சுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் பிளேஸ் நாட் ஜெயிண்ட் லைக் எ ஷாப்பிங் மால். எல்லாமே வாங்குகிற இடம் கிடையாது, நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது தான் எர்த்தோட ஒர்க். ஓகேவா? ஸோ ஃபேஷனேஷன் அவாய்ட் பண்ணிடணும். தென் இட் இஸ் அ பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ வெரி சிம்பிள். எர்த்து, பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன், தென் இட் இஸ் அ பயாலஜிக்கல் சிஸ்டம். ஓகே, இந்த 4 விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். தென் இன்ஃபரன்ஸ் போகிறோம். First, the earth can meet only the basic needs of for human food, clothing and shelter. ஒன்லிங்கிற வேர்டு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பேசிக் நீட்ஸை ஃபுல் பண்ணும், ஃபுட்டு, கிளாத்திங்கு, ஷெல்டரு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பேசவே இல்லை. ஸோ தான் த ஒன்லி வே டு மீட் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் டு லிமிட் ஹியூமன் பாப்புலேஷன். ஹியூமன் பாப்புலேஷனுங்கிற கான்செப்ட்லாம் அவங்க பேசலை. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் சேலஞ்சோட சொல்யூஷன் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்கிறாங்க, ரெடியூசிங் அவர் கன்சியூமரிசம் இஸ் வெரி மச் இன் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ வெயிட் பண்ணுவோம். நாலேஜ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப் அஸ் சேவ் திஸ் பிளானட். ஸோ நாலேஜ் பற்றி எதுவும், பயாலஜிக்கல் சிஸ்டமோட நாலேஜ் பற்றி எதுவும் பேசலை. டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் பயாலஜிக்கல் சிஸ்டமோட நாலேஜ் தான் இந்த பூமியவே காப்பாற்றும் அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு. ஓகே, இங்கே பேசியிருக்கிறதே தட் இஸ் ஷாப்பிங் மால்ங்கிற கான்செப்ட் இருக்குது. தென் பீப்புள் ஆஸ்பிரேஷன், நம்ம ஆஸ்பயர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் எர்த்தால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் வி ஹாவ் டு ரெடியூசிங் அவர் கன்சியூமர் இஸ் வெரி மச் இன் அவர் ஓன் ரிஸ்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ரைட் ஆன்சர். திஸ் கேன் பி இன்ஃபர்ட் ஃப்ரம் this area and this area and this area. clear? ஸோ அப்போ இன்ஃபரன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் போகிறோம். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறோம், தேர்ட் வேர்ல்டு கான்செப்டை அவாய்ட் பண்ணுறோம். ஓகே, இன்டைரக்ட் கன்க்ளூஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அவாய்டன்ஸ், தேர்ட் வேர்ல்டு கான்செப்ட் அவாய்டன்ஸ். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆன்சர் எனி இன்ஃபரன்ஸ் கொஷின். ஓகே, ஐ திங்க் யூ ஆர் வெரி மச் கிளியர். ஸோ திஸ் fourth question, this one, please pause the video and answer this and put it in comment box. This is also an inference question in relation to ரொம்ப ஈஸியான கேள்வி, பயோமாஸ். Then the fifth question, that is it is related to dieting. ரொம்ப ஈஸியான கேள்வி, it is also related to inference. Please answer this. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண யூ கேன் ஆன்சர் எவ்ரி கொஷின் இன் ரிலேஷன் டு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஃபர்தராக இது ரிலேட்டடாக நிறைய ப்ராக்டிஸ் கொஷின் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்ஃபரன்ஸ் ரிலேட்டடான கொஷின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சு. இஃப் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் த அகாடமி அட் எனி டைம் ஆர் ட்ரை டு விசிட் ஹியர் and also put it in comment box. Thank you so much.